முன்னாடி இருந்து புல்லட் ஓட்டுனதுக்கு ஒருத்தனை வெட்டினாங்க. அவன் வெளியே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனை வெட்டுறாங்க. எல்லாமே கேஸ்ட்ன்ற பேர்ல தான் நடக்குது. 2025ல நடக்குது. பீக் 2025ல நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரான்னு தெரியல. நமக்கு ஒரு விஷயம் நம்ம விட்னஸ் பண்ணலன்றதுக்காக அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதாவது நம்ம சூழல்ல ஒரு விஷயம் நடக்கலன்றதுக்காக அது எங்கேயுமே நடக்கலன்றத நம்ம பேசக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா பேசக்கூடாது. இந்த சென்னையில நான் நடந்தது நான் பார்த்தது இல்லை, எனக்கு அது நடந்தது இல்லை. ஆனா என் ஊர்ல இருக்கும்போது அந்த சின்ன வயசுல இருக்கும்போது, சின்ன வயசுன்ற இல்லை இப்போ போனா கூட நடக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எங்க ஃபேமிலியிலேயே அதெல்லாம் நடந்தது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெனரேஷனல் சேஞ்ச் தான். எங்க தாத்தா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாரு, எங்க அப்பா கொஞ்சம் மாறிட்டாரு, நான் ஃபுல்லா இப்ப மாறுறேன். ஆனா இந்த ஜெனரேஷனல் சேஞ்ச்ன்றது எனக்கு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. நான் அதெல்லாம் பாக்குறேன், அதெல்லாம் பேசுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் புரிய வருது. நான் இன்னொருத்தவங்களை அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு தெரிய வருது. ஆனா பல இடத்துல இன்டர்நெட்ல இல்ல, பல இடத்துல இதெல்லாம் இருக்குன்னே தெரியாது. நான் இப்ப யூடியூப்ல பேசுறேன், என் கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இங்க இருக்க ஆடியன்ஸ் வேற. இன்ஸ்டால போனா என்னென்ன போட்டு திட்டிட்டு இருக்கானுங்க. போன வீடியோக்கே அதான் நடந்தது, இந்த வீடியோக்கு அதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பீப்புள் வந்து வேற வேற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க எக்ஸ்போசர் கம்மி. சிட்டில இருக்கவனுக்கும் வில்லேஜ்ல இருக்கவனுக்கு எக்ஸ்போசரும் கம்மி. ஜென்ரலா சொல்றேன், நான் வந்து வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கே எக்ஸ்போசர் இருக்கான்னு சொல்ல வரல. ஜென்ரலா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல லெஸ் எக்ஸ்போஸ்டா இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஜெனரேஷனல் சேஞ்ச் எப்படி இருக்கும், ரொம்ப பின்னாடி தான் இருக்கும். அவங்க இன்னும் அந்த விஷயத்துல தான் இருப்பாங்க. நம்ம அந்த விஷயத்தை பார்த்துருக்க மாட்டோம், நமக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக அது நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜிவிஎம் பேசினது வந்து இந்த படம் இப்படி எடுக்கிறாங்க, படத்தை பத்தி பேசிப்பாரு. நான் படத்தை பத்தி நான் பேசல. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் இங்க நடக்கவே இல்லை, நடக்கிறதே இல்லைன்னு சொல்ற விஷயத்த மட்டும் தான். ஆக்சுவலாக நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். நான் ஜிவிஎம் அவர் பேசினது நான் பார்த்தேன். அவர் பேசும்போது நான் ஆமாம் அவர் கரெக்ட். ஏன்னா அவர் சொன்னமா பற்றி எனக்கு அது நடக்கலை, எனக்கு சரௌண்டிங்கில் அது இல்லைன்னும் போது நான் அதுக்கு ஜிவிஎம் பேசுறது கரெக்டு தான்ற மாதிரி நானே திங்க் பண்ணேன் ஓப்பனாக சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் இந்த சில கேஸ்லாம் டிவியில் பார்க்கும்போது இது நடக்குது, ஆனால் இது வந்து தெரியலன்றதால நம்ம அதை பற்றி பேசுகிறோம், தெரிஞ்சுக்காம நம்ம பேசக்கூடாதுன்னு நானே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அது தப்புதான்ற மாதிரி. அது ஒரு நிமிஷம், அது வந்து ஒரு நிமிஷம் இது வரேன் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அது வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அவங்க நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நானும் இப்போ ஜிவிஎம் இருந்த அதே மென்டாலிட்டியில் தான் அதுக்கு முன்னாடி இருந்தேன். எனக்கு ஈவன் வந்து அவங்க இந்த படம் வந்துச்சு, அதுனா அத்தை கத்தி வந்தப்பே தெரியாது. லைக் அதுக்கப்புறம் மெட்ராஸ் எல்லாமே அந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ஆனால் அது இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல. அது வந்து மூவியாக பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். அது எனக்கு மைண்டில் வந்து ஹிட் ஆகவே இல்லை அது வரைக்கும். பரியேறும் பெருமாள் பார்க்குறப்ப தான் வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஃபுல் அண்ட் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபீல் இருக்கும். நான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருப்பேன். யாரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் இது படுத்தக்கூடாது. ஒருத்தர் நான் கேட்பேன் விளையாட்டுக்கு வந்து வீட்டில் அவங்க பேசுகிறப்ப ஏதாவது ஒரு டாபிக் வந்தாலுமே நீங்கள் இப்படி வந்து இந்த கேஸ்ட்டை இப்படி சொல்கிறீங்க, இந்த கேஸ்ட் தான் கரெக்டு, நீங்கள் வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே